ஓகேண்ணா. அடுத்து ஹோண்டா அமேஸ். அடுத்து ஹோண்டா அமேஸ்ண்ணா. லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம். அப்படியா? ஆமாண்ணா. இது பெட்ரோல் 2015 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்றது எதுவுமே இல்லை. இதுவும் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குன்னு நல்லா இருக்குண்ணே. பாடி லைன் முதற்கொண்டு எதுவுமே பெரிய டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்கும்ண்ணா. சீட் கவர்ஸு, கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். டயர்ஸுமே அதே மாதிரி ஒரு 80% கண்டிஷன் இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,15,000 கேட்குறாங்கண்ணா. கஸ்டமர் பார்க் அண்ட் செல் வண்டி தான், சிங்கிள் ஓனர்லேயே இருக்குது. இந்த வண்டிக்கு 4,15,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். ஆனால் லோன் ஆப்ஷன் பொறுத்தவங்களுக்கு இந்த வண்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60,000 to 70,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஒரு ஷிஃப்ட் கம்பேர் பண்ணாங்கன்னா நீங்கள் 15 ஒரு 4.5 லட்சம் 4.25 லட்சம் எல்லாமே எடுக்க முடியாது சிங்கிள் ஓனர். ஷிஃப்ட்டை காட்டிலும் இன்ஜின் வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி சூப்பராக நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஹோண்டா சிட்டி கொஞ்சம் ரேட்டு கூட நினைக்கிறதுக்கு போட்டது தானே, அதான் ஸ்விஃப்ட்டுடைய காம்படிட்டர். ஆனால் ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் இன்ஜின் கம்பெனி இன்ஜின் ஓடுறதே தெரியாது. நான் காது வச்சு தான் கேட்கணுன்ற மாதிரி. கஸ்டமர் வெஹிக்கிள்ங்கனால ஏதாச்சும் அனுசரிச்சு வாங்கி கொடுங்க. வரட்டும், நான் வந்தாங்கன்னு நான் பேசி எடுத்தேன். வேலை இல்லை, யார் எடுத்தாலும் நீட்டாக ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துகிட்டு போய் நம்ம செலவு செய்யணுன்ற மாதிரி எதுவும் இல்லை. ஓகேண்ணே.